உம்ராவிற்கு ஹாஜிகளை அழைத்துச் செல்லும் புனித பணியில் பல வருடங்கள் அனுபவம் வாய்ந்த நிறுவனம் அல் மனாசிக் டிராவல்ஸ் ஷேக் அல் ஹாஜ் எம் மசூத் அஹ்மத் ஹாசிமி ஜேபி அவர்களின் வழிகாட்டலில் சிறப்பாக இடம்பெற்று வருகிறது. மேலதிக விவரங்களுக்கு அல் மனாசிக் டிராவல்ஸ் இலக்கம் 170 சர் ராசிக் ஃபரீத் மாவத்தை காத்தான்குடி 3. தொடர்புகளுக்கு 07790000115. காத்தான்குடி நகரில் மூக்கு கண்ணாடி துறையில் 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் பெற்றவர்கள் ஏசியன் ஆப்டிகல்ஸ். நிபுணத்துவம் மிக்கவர்களால் கணினி மூலம் கண் பரிசோதனை செய்யப்பட்டு கண்ணாடிகள் விநியோகிக்கப்படுகின்றன. மூக்கு கண்ணாடிகள் விசேடமான விலைக்கழிவில் இங்கே பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் நம்பி நாட வேண்டிய ஒரே இடம் ஏசியன் ஆப்டிகல்ஸ். ஏசியன் ஆப்டிகல்ஸ் பிரதான வீதி காத்தான்குடி 3. தொடர்புகளுக்கு 07090282999. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியமான உலமாக்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ஒளிபரப்பினூடாக உங்களோடு இந்த புனித ரமலானுடைய மாதத்திலே ஒரு முஸ்லிம் என்று நாங்கள் சொல்லுகின்ற போது அவரிடத்தில் என்னென்ன வகையான அடையாளங்கள், பண்பாடுகள், ஒழுக்க விழுமியங்கள், அவர்களுடைய சிஃபாத்துகள் இருக்க வேண்டும் என்பதை உங்களோடு இந்த ஒளிப்பதிவினூடாக பகிர்ந்து கொள்வது பொருத்தம் என்று கருதுகின்றேன். உண்மையில் ஒரு முஸ்லிம் என்று வரும்போது முதலாவது இருக்க வேண்டிய அவருடைய பண்பு, அவருடைய சிறப்பு, அல்லாஹ்வை மாத்திரம் அவர் நம்ப வேண்டும். அல்லாஹ்வுக்கு யாரையும் இணை வைக்க முடியாது. அதுதான் மிக பிரதானமான ஒரு முஸ்லிம் என்பதற்குரிய அதி உச்ச அடையாளம் அதுதான். எனவே இதனோடு சேர்த்து, அது எல்லோருக்கும் தெரியும், அல்லாஹ்வோடு யாரையும் இணை வைக்க முடியாது, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க முடியாது, அல்லாஹ்வை மாத்திரம் நாங்கள் நம்ப வேண்டும். அதனோடு சேர்த்து குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய முஸ்லிம் என்று சொல்லும் போது இதெல்லாம் இருக்க வேண்டும், அது இல்லாமல் போகும்போது அது ஒரு குறைபாடானதாக கருதப்படும். அவ்வாறான குர்ஆனுடைய வசனங்களை நாங்கள் பார்க்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், 2வது அத்தியாயம் 190வது வசனத்திலே, வலா தஅதது, நீங்கள் வரம்பு மீறாதீர்கள். மிக முக்கியமான ஒரு அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் நாங்கள் இவ்வளவுதான் பாவம் செய்தாலும் தவறு செய்தாலும் அல்லாஹ் நோக்கி கொண்டிருக்கிறான், கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், எழுதி கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான், எல்லாம் நடக்குது. எனவே அப்படிப்பட்ட அல்லாஹ் எங்கிட்ட சொல்றான், மனிதா வரம்பு மீறி விடாதே. நிறைய நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் சொல்லும் போது அந்த நபிமார்களுக்கு எதிராக செயற்பட்டவர்கள் எல்லாம் வரம்பு மீறினார்கள், அதனாலதான் அழிக்கப்பட்டார்கள். எனவே அல்லாஹ் 2வது அத்தியாயத்தினுடைய 190வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வரம்பு மீறாதீர்கள். அதே போன்று 2வது அத்தியாயத்தினுடைய 60வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வலா தஅது ஃபில் அர்தி முஃப்ஸிதீன். முஸ்லிம்களுடைய பண்புகள், அடையாளங்கள் என்ன சொல்கிறான், பூமியில் நீங்கள் கேடு விளைவித்த நிலையில் அலைந்து செய்யாதீர்கள், பூமியிலே நீங்கள் பிரச்சனைகளை உருவாக்கி விடாதீர்கள். 2வது அத்தியாயத்தினுடைய 42வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலா தல்பஸுல் ஹக்க பில் பாத்தில், வலா தல்பஸுல் ஹக்க பில் பாத்தில், உண்மையோடு பொய்யை கலக்காதீர்கள். இது எல்லாமே முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை. 17வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனத்திலே சொல்கிறான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆகப்பெரிய பிரச்சனை தான், எங்களுக்கு அது சம்பந்தமான அறிவு இல்லை, knowledge இல்லை, நாங்கள் அதற்குள் எங்களுடைய அறிவை கொண்டு போய் போடுகிறோம், எங்களை கொண்டு போய் போடுகிறோம், பிழையான முடிவுகளாக மாறுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு எதை பற்றி அறிவில்லையோ அதனை நீங்கள் தொடர வேண்டாம். வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம். அதே போன்று 17வது அத்தியாயத்தின் 37வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியிலே நீங்கள் பெருமை அடித்தவர்களாக நடக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய கட்டளை. முஸ்லிம்கள் என்று வரும்போது ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு இந்த பண்புகள், இந்த அகலாக்குகள், இந்த அடையாளங்கள், இந்த சிறப்புகள் எங்களிடத்தில் இல்லை என்றால் மிகப்பெரிய கைசேதமாக நாங்கள் மாறிவிடும். அல்லாஹ் சொல்றான் 31வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனத்திலே சொல்கிறான், வலா துஸய்யிர் ஹத்தக லின்னாஸ், பெருமையோடு உங்களுடைய முகத்தை மனிதர்களை விட்டு திரும்பிக் கொள்ளாதே.
இவ்வளவு அழகான வழிகாட்டல்கள். ஒரு மனிதனோடு நடந்து கொள்கின்ற முறைகள் மட்டுமல்ல, அவனோடு சார்ந்த விடயங்களையும் சேர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். 15வது அத்தியாயத்தோட 88வது வசனத்திலே சொல்கிறான், வஹ்ஃபில் ஜனாஹக லில் முஃமினீன், வஹ்ஃபில் ஜனாஹக லில் முஃமினீன். நீங்கள் பணிவு என்கின்ற அந்த மென்மை என்கின்ற இறக்கைகள் மூலமாக நீங்கள் உங்களுடைய பண்புகளை ஆக்கிக் கொள்ளுங்கள். பணிவு என்கின்ற அம்சத்தை ஒரு மூமினாக இருக்கின்ற போது அவன் பணிவானவனாக இருப்பான். 31வது அத்தியாயத்தின் 19வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய குரலை தாழ்த்தி கொள்ளுங்கள். ஆரவாரமாக சண்டை பிடித்து வாக்குவாதப்பட்டு இவ்வாறானவர் ஒரு முஸ்லிமாக இருக்க முடியாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அதே போன்று ஹுதில் அஃப்வ வஅமுர் பில் மஅரூஃப், இவ்வளவு அழகான வழிகாட்டல்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் தாராள தன்மையில் கொள்ளக்கூடியவர்களாக இருந்து கொள்ளுங்கள், நல்லதை ஏவுங்கள். தாராள தன்மை உள்ளவர், ஹுதில் அஃப்வ, தாராள தன்மை உள்ளவர்களாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். அதே போன்று 41வது அத்தியாயத்தோட 34வது வசனத்திலே சொல்கிறான், இத்ஃபா பில்லதி ஹிய ஹஸன், நீங்கள் நல்லதை செய்யுங்கள், நல்லதை கொண்டே நீங்கள் கெட்டதை தடுத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று வலா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், நீங்கள் அடுத்தவருடைய பொருளை தவறாக எடுத்து சாப்பிடாதீர்கள். 2வது அத்தியாயத்தின் 188வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று வலா தஜஸ்ஸசு, நீங்கள் அடுத்தவர்களுடைய குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள். 49வது வசனத்துடைய 49வது அத்தியாயத்துடைய 19வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, எண்ணங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இஜ்தனிபு கதீரம் மினல். அப்போ ஒரு முஸ்லிமாக இருக்கும்போது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு யாப்பு குர்ஆன், அதனுடைய வழிகாட்டல்கள் முழுமையாக குர்ஆன் எங்களுக்கு படிக்க முடியாவிட்டாலும் இப்படியான ஒரு முஸ்லிமுடைய பண்புகள் தொடர்பாக என்ன வழிகாட்டல் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒபில் வாலிதைனி ஹஸானம் வபிதில் குர்பா வல் யதாமா. ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் ஒரு கால பெற்றோர்களை உறவினர்களை பகைத்து வாழ மாட்டான். நாங்கள் சர்வசாதாரணமாக ஆக்கி கொண்டிருக்கிறோம். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதை சொல்கிறான். ஏழைகளுக்கு உணவளியுங்கள், சிரமப்படுபவர்களுக்கு உணவளியுங்கள். அப்போ ஒரு முஸ்லிமுடைய பண்பாடுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய வகைகளாக பிரித்து 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 எங்களுக்கு குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே நேர நாங்கள் வரையறை கோணத்திலே கொண்டு படிக்க வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் நிறைய, ஒரு முஸ்லிம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், அவருடைய தனிமை, அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய கொடுக்கல் வாங்கல், அவருடைய சமூகம் சார்ந்த அம்சங்கள், அவருடைய கல்வி, அவருடைய தொழில், சகலதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சின்ன சின்ன வசனங்கள் மூலமாக அதனை மனனம் செய்து உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமல் செய்ய வேண்டும். குர்ஆனிய மாதம். எனவே நாங்கள் பார்த்த சகல விடயங்களும் குர்ஆனிலே ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய அடையாளங்களை நாங்கள் பார்த்தோம். எனவே இந்த விடயங்களையும் கருத்திலே கொண்டு இன்னும் நாங்கள் ஒரு முஸ்லிமுடைய பண்புகள் தொடர்பாக குர்ஆனில் உள்ள விடயங்களை தேடி படித்து எங்களை ஒரு மாற்றத்தை, ஒரு திருத்தத்தை ஏற்படுத்திய ரமலானாக இந்த ரமலானை நாங்கள் ஆக்கிக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் பொருந்திக் கொண்ட நல்லவர்கள் கூட்டத்தில் ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.